உருவாக்கினது ஜிம் ப்ரவுன் கோஷ்டி. அவையால் 1987 ஆண்டு அவருடைய இறப்பு செய்தி பாசியூரில் எம்ஜிஆர் சிலைக்கு முன்னுக்கு தான் நாங்கள் இப்போ நிற்கின்றோம். இன்றைக்கு என்னென்னு சொன்னால் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளை அன்று மக்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட உள்ளது. அந்த வீடியோவை தான் நான் உங்களுக்கு இங்கே பகிர போகிறேன். இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோஸை முழுமையாக பாருங்கள். செல்வம் அவர்கள் அவர் இன்றும் வாழ்கின்றார் என்று அண்ணாவின் இதயக்கடி புரட்சித் தலைவர் பொன்மனை செம்மல் மக்கள் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய 108வது ஜனன நிகழ்வை பாசியூர் எம்ஜிஆர் மன்றம் மிக சிறப்பாக இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றது. பாசியூர் எம்ஜிஆர் மன்றம் ஜிம் ப்ரவுன் கோஷ்டியினர் எம்ஜிஆர் மீது மிகவும் பாசம் கொண்டவர்களாக அவருடைய திரைப்படங்கள் மூலமாக ஒரு புரட்சி நடிகராக அவரை மனதில் ஏற்றுக்கொண்ட ஒரு சிறு குழுவாக இந்த ஊரிலே வலம் வந்தவர்கள். புரட்சி தலைவர் சுவையினம் விட்டு இருக்கின்ற போது, அமெரிக்காவில் இருக்கின்ற போது தங்களுடைய இளமை காலங்களிலே அவருக்காக பல பிரார்த்தனைகளை செய்து பட்டாசு வெடித்து கொண்டாட்டங்களை செய்த அந்த குழு இன்னும் அது போன்று வேற பலர் இருந்தாலும் 1987 ஆண்டு அவருடைய இறப்பு செய்தி அறிந்தவுடன் சொல்லனா துயரிலே ஆழ்ந்த அந்த கோஷ்டி அவருக்காக ஒரு சிலையை உருவாக்க வேண்டும் என்ற இந்த இடத்திலே 1988 ஆண்டு முறையாக இந்த நிலத்தை மாநகர சபையிடம் பெற்று அங்கு இருக்கக்கூடிய ஆணையாளர் சி.கே. சிவஞானம் அவர்களுடைய அனுசரணையோடு இந்த இதிலே ஒரு புரட்சி தலைவருடைய சிலையை நிறுவியிருந்தார்கள். ஆகவே இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் கூறியிருந்தார்கள், புரட்சி தலைவர் இறந்த பிறகு முதற்காக ஒரு சிலையை நாட்டியது இந்த பாசியூர் மண் தான் என்றால் அது மிகையாகாது என்று ஒரு வார்த்தை பிரயோகத்தை கூறியிருந்தார்கள். இலங்கையிலே அது முதலாவதாக உருவாக்கப்பட்ட சிலை இந்த பாசியூர் திடலிலே தான் உருவாக்கப்பட்டது. ஆகவே அந்த வகையிலே இங்கே இருக்கக்கூடிய ஜிம் ப்ரவுன் குழுவினருக்கு அவர்கள் சார்ந்த சகல நண்பர்கள் எம்ஜிஆர் பக்தர்களுக்கு இந்த வழியிலே நன்றியுடையவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். யுத்தத்தின் பிறகு அது சேதமாக்கப்பட்டது. புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் எங்களுடைய தேச விடுதலையினுடைய ஈழ விடுதலை போராட்டத்தோடு அவராக இருந்தவர். ஈழமண் விடுதலை பெற வேண்டும், தமிழ் மொழி, தமிழ் நிலம், தமிழ் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் எங்களுடைய விடுதலை போராட்டத்தின் தலைவர், தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனுடைய விடுதலை போராட்டத்தை அங்கீகரித்து அதனுடைய முன்னேற்றத்திற்காக மிகவும் பக்கபலமாக நின்று அவருடைய இறுதி காலத்திலே தன்னுடைய இலக்கை அடைய முடியாமல் மிக வேதனையோடு இந்த மண்ணை, இந்த உலகத்தை விட்டு, எங்களை விட்டு அவர் பிரிந்து சென்று விட்டார். அவ்வாறு அவர் இருந்திருந்தால் என்று நாங்கள் ஒரு விடுதலை அடைந்த இனமாக இருந்திருக்கலாம். சென்றதாலேயே நாங்கள் இன்றும் எங்களுடைய இனம், மொழி,
அடையாளங்களோடு நாங்கள் வாழக்கூடிய ஒரு அந்த வசதியை வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி தந்து சென்றிருக்கின்றார் என்றால் அது அதுவும் மிக ஆகாது. ஏனென்று சொன்னால் விடுதலை போராட்டத்தினுடைய உக்கிரமான முன்னேற்றத்திற்கு அவருடைய பங்களிப்பு இல்லாது கொண்டிருந்தால் இந்த இனம் ஒன்றோ மூடி மறைக்கப்பட்டு இனம் அழிந்து போயிருக்கும், எங்களுடைய நிலம் அழிந்து போயிருக்கும், எங்களுடைய மொழி அழிந்து போயிருக்கும். ஆகவே அவற்றை காப்பாற்றுவதற்காக ஒரு பெருந்தலைவருக்கு அவர் கொடுத்த வலு இன்று நாங்கள் ஒரு தேசிய இனமாக சர்வதேச அரங்கிலே நாங்கள் நுழைந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு நாள் நாங்கள் விடுதலை அடையும் ஒரு இனமாக மாறுவோம். அதில் எங்களுக்கு எந்தவித ஐயமும் இல்லை. ஒவ்வொருத்தரும் விட்டு சென்ற பணியை அடுத்து வரும் சந்ததி அதனை தூக்கி சென்று வழிநடத்தும். ஆகவே இந்த பயணம் ஏதோ ஒரு நாள் இந்த மண்ணும் இந்த மக்களுடைய என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஒரு இனமாக பயணிக்கின்றோம். ஆகவே கடந்த ஆண்டு இந்த 107வது ஜனன தினத்தை இந்தியாவில் இருந்து வருகை தந்த விஜயன் அவர்களோடு சேர்ந்து முன்னாள் எம்எல்ஏ ஏனையோர் இங்கு வந்திருந்து மிக சிறப்பாக இந்த விழாவை கொண்டாடி இருந்தார்கள். அவர்கள் இந்த இடத்திலே ஒரு வெண்கல சிலையை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு உறுதியுரையை வழங்கி இருப்பார்கள். உங்களுடைய இருக்கக்கூடிய பத்திரிகை அன்பர்களுக்கு அது நன்றாக விளங்கும். தொடர்ந்தும் அவர்கள் அன்றைய தினத்திலிருந்து இன்று வரை எங்களோடு உறவாடி கொண்டிருக்கின்றார்கள். இன்று திரு விஜயன் அவர்கள் 108வது ஜனன தினத்தை பாரிஸ் தலைநகரத்திலே எங்களுடைய பிரான்ஸ் எம்ஜிஆர் நற்பணி மன்றம் அங்கே அவருக்கு விழா எடுக்கின்றார்கள். இன்று அந்த நிகழ்வில் அவர் கலந்து கொண்டு தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கின்றார். நாளை அவருடைய நினைவாக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த கூட்டம் நாளை நடைபெற இருக்கின்றது பாரிஸ் நகரிலே. அந்த கூட்டத்திலே திரு விஜயன் அவர்களோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் எம்ஜிஆருடைய பக்தர்கள் எல்லோருக்கும் அந்த கூட்டம் இதிலே சிறப்புற நாங்கள் பாசியோரில் இருந்து அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய முயற்சி தொடர்ந்தும் எம்ஜிஆர் நாமத்திலே பயணிக்க அவருக்காக நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். ஆகவே அவர் ஒரு இதயக்கனி இதழினுடைய ஆசிரியர். எம்ஜிஆர் இறந்து 25 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இன்று பத்திரிகைக்கும் 15 ஆண்டுகளுக்கு பிறகு தொடங்கின பத்திரிகைக்கு இன்று வயது 25. அவை ஒரு உலக தலைவர்களுக்கு யாராவது தொடர்ந்து ஆண்டுதோறும் ஒரு மலரோ சஞ்சிகையோ வெளியிடுவது என்று பார்த்தால் புரட்சி தலைவர் எம்.ஜி. ராமச்சந்திரனுக்கு தான் இந்த நாளிதழ் இந்தியாவிலே வலம் வருகின்றது. அதனை நெறிப்படுத்துகின்ற திரு விஜயன் அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய பணியை ஆற்ற வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். இந்த தருணத்திலே இந்த ஜிம் பிரவுன் கோஷ்டியினருடைய அதற்கு மேலாக அவர்களுடைய சேவைகளை பார்த்து எங்களுடைய பாரிஸில் இருக்கக்கூடிய எங்களுடைய மண்ணின் மைந்தர்கள் இன்று அவருடைய தலைவர் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். அவர் இந்த இடத்தில் வருவது சிறப்பாக இருக்கும். திரு ஞானப்பிரகாசம் மரியதாஸ் செல்வம் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். பிரான்ஸ் மக்கள் படையினுடைய தலைவர் பார்த்து இதிலே தாங்களும் உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்று முதலிலே 25 பயனாளிகளுக்கு ரூபாய் 5000 கொடுத்து இந்த நாளிலே அவருடைய நினைவையும் தங்களுடைய காலனி சேவையையும் வழங்கியிருந்தார்கள். கடந்த ஆண்டிலிருந்து 50 பேருக்கு அவர்கள் இந்த உதவி திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வருடமும் அந்த உதவி திட்டத்தை அவர் வழங்க வந்திருக்கின்றார். அவருடைய நேரடி பிரசனம் இந்த நிகழ்வை மெருகூட்டுவதாக அமைகின்றது. இந்த வேளையிலே பாரிஸ் மக்கள் படையினருக்கும் நாங்கள் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த வேளையிலே நாங்கள் தெரிவித்து கொள்கின்றோம். தலைவர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை இந்த நிகழ்வு சிறப்புற எங்களுடைய மக்களுக்காக அவர் விட்டு சென்ற பணி, அவருடைய பெயர் தான் இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அவருடைய ஊரல்ல உலகமே அவரை சொல்லுகின்றது. அவர் ஒரு மனிதர் வாழ்ந்தார், இன்று மறைந்தார், மக்களுடைய இதயங்களிலே இதயக்கனியாக வீட்டிருக்கின்றார். அவை அவருக்கு நல்ல உதாரணம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவர். திரைப்படம் மூலமாக திமுகவினுடைய ஆட்சியை கொண்டு வருவதற்கு அச்சாணியாக இருந்த ஒரு பெருந்தகை அண்ணாவினுடைய இதயக்கனி. அவருடைய இறப்புக்கு பிறகு அவர் ஒரு 72 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை உருவாக்கி 77 அவருடைய ஆட்சியை அமைத்து இறக்கும் வரை
அவரை அசைக்க முடியாத ஒரு மக்களினுடைய தமிழ் இனத்தினுடைய ஒரு தலைவராக இந்த உலகம் வியக்கின்ற ஒரு தலைவராக ஆகவே இறந்தும் அவர் வாழ்கின்றார். எங்களுடைய ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் எங்களுடைய தேசிய ஆன்மாவிலும் எங்களுடைய தேசிய விடுதலை போராட்ட உணர்வுகளிலும் எங்களுடைய மக்களோடும் அவர் என்றும் வாழ்வார் என்ற விடயத்தை இந்த கூறி இந்த அருமையான சந்தர்ப்பத்துக்கு வருகின்ற சகலருக்கும் இந்த வழியிலே நன்றி கூறி இதை உலகுக்கு பறைசாற்ற வந்திருக்கின்ற எங்களுடைய பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வழியிலே நன்றி பகிர்ந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இடையேறாது அது நடைபெறும் என்று இந்த இடத்திலே கூற சொல்லி இருக்கின்றார். அந்த செய்தியை, மகிழ்ச்சிகரமான செய்தியை இந்த இடத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்கான பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இடத்திலே அவரிடம் ஒரு விண்ணப்பம், அவருடைய 110வது ஜனன நிகழ்வு இந்த மண்ணிலே நடைபெறுகின்ற போது அவரும் அவருடைய சகாக்கள் இந்த இடத்திலே பிரசன்னமாக வேண்டும். பெரிதாக ஏதாவது ஒரு விடயத்தை அந்த பிரான்ஸ் மக்கள் படை இந்த எம்ஜிஆர் நாமத்திலே தங்களுடைய பிறந்த மண்ணிலே செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம். நிச்சயமாக நாங்கள் அதை செய்து முடிக்கிறோம். அவருடைய உறுதியுரை இங்கே கிடைக்கின்றது. எங்கள் இந்த இடத்திலே கைகட்டி ஆர்ப்பரிப்பு செய்யுமாறு அன்போடு கேட்டிருக்கின்றேன். அவை எம்ஜிஆர் நாமத்திலே ஒன்றுபட்ட நாங்கள் சரிதானே. அவர் தனக்காக ஒன்றும் சேர்க்கவில்லை, சேர்த்ததெல்லாம் பிறருக்காக கொடுத்தார். உனக்காக ஒன்று, எனக்காக ஒன்று, ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை என்று கூறியிருக்கின்றார். உங்களுடைய உள்ளங்களிலே அவர் இதே கனியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எம்ஜிஆர் நாமம் வாழ்க என்று கூறி இந்த அருமையான நிகழ்வை இதுவே ஆரம்பித்து என்னுடைய உரையை முடித்து வைக்கின்றேன். இந்த இடத்துல எல்லாருக்கும் 5000 ரூபாய் பணம் வழங்கி கொண்டிருக்கின்றனர். மக்கள் படை அன்பளிப்பு பணத்தை உலர் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட போயின. அடுத்து எங்களது காப்பாளர் முன்னைய நாள் மாநகரசபை அங்கே நெருக்காம அந்த எம்ஜிஆர் நாமம் வாழ்க்கை அவரது புகழ் என்றும் நிலைக்கும். தொடர்ந்து 108 பதிகள் அவருடைய ஜனன தின நிகழ்வு 108வது ஜனன நினைவு தினத்திலே 108 பயனாளிகளுக்கு 108 உலர் உணவுப் பொருட்கள் நமது எம்ஜிஆர் நற்பணி மன்ற பொருளாளர் அவர்கள் இந்த உலர் உணவு பொதிகளை வழங்கி வைக்கின்றார். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். அடுத்து நாங்கள் பிரான்ஸ் மக்கள் படை தலைவர்
தொடர்ந்து வருகின்ற ஜனன தினங்களிலும் இதேபோல் பன்மடங்கு உதவிகள் வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அடுத்த எம்ஜிஆர் மன்ற நிர்வாக உறுப்பினர் நிகழ்வு இந்த சிலையை உருவாக்கினது ஜிம் ப்ரவுன் கோஷ்டி. அவைகள் 71ஆம் ஆண்டு இதை உருவாக்கி அதன் பிற்பாடு நாட்டு பிரச்சனை சூழ்நிலை காரணமாக இது எல்லாம் சிதைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு இதை இம்மானுவேல் ஆர்னோல்ட் அவர்கள் மாகாண சபை உறுப்பினராக இருந்த காலத்தில் இதை புனரமைச்சு தந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த எம்ஜிஆர் நற்பணி மன்றத்தால் இப்பேற்பட்ட நிகழ்வுகள் செய்து கொண்டு வரோம். நிதி உதவி செய்கிறோம் மக்களுக்கு. அந்த மக்கள் படை என்ற அந்த பாஷூர் மக்கள் படை என்ற ஒன்று பிரான்சில் இயங்குது. அப்போ அந்த மக்கள் படையோடு சேர்ந்து நாங்கள் இந்த பண நிதியுதவி செய்கிறோம். எம்ஜிஆர் நற்பணி மன்றம் பிரான்ஸ் நகரத்திலையும் இருக்குது. அங்கே இருக்கிற அவைகளும் எங்களுக்கு நல்ல பேருதவி நல்கி இந்த உணவு பொட்டலங்கள் வழங்கப்படுகிறது. அதுதான் நாங்கள் சொல்லுவோம். என்னென்றால் புரட்சித் தலைவர் அவர்களை நாங்கள் சொல்வது என்றால் எப்படி என்றால், பேரறிஞர் அண்ணாவுக்கு அவர் தம்பி, ஈழ தந்தைக்கு அவர் அண்ணா. பேரறிஞர் அண்ணாவுக்கு அவர் தம்பி, ஈழ தம்பிக்கு அவர் அண்ணா. அந்த வகையில் எங்களோட போராட்டத்துக்கு அது எப்படிப்பட்டது நாங்கள் விமர்சிக்க மாட்டோம். இவைகள் கேட்டது அவைகள் நிறைய உதவி செய்திருக்கிறார்கள். இங்கேயும் இந்த எம்ஜிஆர் நற்பணி மன்றம் நல்ல ஒரு சேவை செய்து கொண்டிருக்கின்ற பலராலையும் பாராட்டப்படுகிறது. அந்த நிதியுதவி மக்களுக்கு நிதியுதவி செய்து கொண்டு வரார்கள். அதுதான் எங்களோட போராட்ட காலத்திலேயும் அவர் தலைவர் எங்களுக்கு பேருதவி நல்கினவர். என்ன செய்கிறது, எங்களோட காலமும் இல்லாட்டால் எங்களோட என்ன என்று விலங்கையில் அவரும் போயிட்டார். இந்திரா காந்தி அம்மையார் அவரும் செய்து அவையும் போயிட்டார். எங்களுக்கு இப்போ அடுத்தது இவர் இலங்கை மண்ணில் பிறந்திருக்கிறார். அப்போ இலங்கை மண்ணில் அது நாங்கள் தோட்ட தொழிலாளர்கள் நாங்கள் பிரித்து பார்க்க மாட்டோம். அப்போ இலங்கையில் உள்ள தமிழர் எல்லாரும் தமிழர்கள். அப்போ அந்த வகையில் நாங்கள் அவரை பாராட்டணும். நாங்கள் அவரை எங்களை மண்ணில் பிறந்தவர்கள் எங்களுக்கான பேருதவி நல்கி இருக்கிறார். இப்போ நீங்கள் இதில் பார்த்தா தெரியும், எல்லோரும் ஒரே கலர் ஷர்ட் பேட்டிகளோடு நிற்கிறேன்னு சொன்னால் அவைகள் தங்களோட அர்ப்பணிப்பு ஜிம் ப்ரவுன் கோஷ்டி அந்த காலத்தில் அவைகள் இளைஞராக இருந்த காலத்தில் தான் இந்த சிலையை நிறுவினார். அப்போ பெரிய விமர்சனங்கள் வந்தது. அப்போ CVK சிவஞானம் அவர்கள் தலைமையில் தான் இதில் ஒரு பெரிய ஒரு மீட்டிங் நடந்து அதில் இந்த சிலை திறக்கப்பட்டது. 71ஆம் ஆண்டுன்னா நீங்கள் பிறந்திருப்பீங்களோ இல்லை. அப்போ இருக்கீங்க. இது திறக்கப்பட்டு அப்போ இருந்து இந்த பணியை செய்து கொண்டு வருது. என்னென்னாலையும் இந்த இளம் தலைமுறைக்கு எம்ஜிஆரை பற்றி தெரியாது. இப்போ நீங்கள் இலங்கையில் பிறந்தன்னு சொன்ன மாதிரி அவர் இலங்கையில் இந்த இடத்துல பிறந்தவர் என்ற விஷயங்களை பற்றி தெளிவாக சொன்னீங்க. இலங்கையில் அவர் இலங்கை கண்டி நாவலப்பட்டி அப்படி தான் நான் நினைக்கிறேன். சரியான தகவல் உடனே எனக்கு வருவதில்லை. எனக்கு திடீரென கேட்டதானே போட்டு நானும் ஆயத்தப்படுத்தவில்லை. சரி, இருந்தாலும் நாவலப்பட்டின்னு தான் நான் நினைக்கிறேன். சரியாக இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அவர் பிறந்து அங்கே போய் அவர் ஏதோ ஈழத்தமிழருக்கான பெரிய ஒரு பேருதவி நல்கி இருக்கிறார். அதை விட எம்ஜிஆர் அந்த மக்கள் கூட நான் சொன்னேன், அந்த நிதியுதவி நல்கிறேன் இவர் தான் அந்த தலைவர். பிரான்சிலிருந்து இந்த நிகழ்வுக்காகவே வந்திருக்கிறேன். அப்படியான இதான் தலைவர். இந்த நிகழ்வுக்காக வந்திருக்கிறார். இவரோட சேர்ந்து இன்னும் கணக்க பிள்ளைகள் அங்கே இருந்து அவைகள் அந்த குரூப்பில் இருக்கிறார். நினைக்கிறேன் இந்த இதில் இந்த ஃபெனரட்டி இருக்குது, அதில் பார்த்தா தெரியும் அந்த பிரான்ஸ் மக்கள் படைகள் போட்டிருக்கும். அந்த அதுக்கு அவ்வளோ பேரும் சேர்ந்து தான் அப்படி தானே அவ்வளோ பேரும் சேர்ந்து தான் இதுக்கு பேருதவி நல்கிறவர். அப்போ இந்த காலத்தில் நிதியுதவி நல்கிறேன்றைக்கு எல்லா இடமிருந்தும் எடுக்கல அது நிதி. அது கொடுக்க ஒரு மனம் இருக்கணும். அந்த எம்ஜிஆர்ட்ட
அந்த பணி அவற்றை நற்பணி மன்றத்தில் இருக்கிறபடியால் அவைகளுக்கும் அந்த கொடுக்கணுமன்ற ஒரு எண்ணம் இருக்குது. அந்த நாட்டிலேருந்து கொடுத்து விட்டு இதுக்காகவே இவ்வளவு செலவழித்து வந்திருக்கிறாருன்னு சொன்னால் அது மற்றது பெற்ற தந்தையார் தான் இதுக்கு தலைவர், அவருடைய தந்தையார் அதுதான் தலைவர். நீங்கள் இவ்வளோ தூரம் இருந்து பிரான்ஸ்ல இருந்து மக்களுக்காக இந்த எம்ஜிஆருடைய நினைவு நாளன்று இப்படி உதவி செய்யணும்னு வந்திருக்கிறீங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கள்? ஒரே ஒரு சின்ன சொல்லுதான், எம்ஜிஆரின் கருணை கடலில் ஒரு துளியாக இணைந்து செயல்படுறது தான் எங்களுக்கு. அவற்றை கருணை கடலில் ஒரு துளி தான் நாங்கள் கொடுக்கணுமென்ற எண்ணம் மற்ற எல்லாருக்கும் பெறுவோம். எத்தனை பேர் வாழ்ந்தான், இருந்தான், செத்தான், போனான். இன்றைக்கு பாருங்க, எத்தனை வருஷத்துக்கு பிறகு அவரை கொண்டாடுறோம். அதுதான் ஒரு மனுஷன் இருந்ததுக்குரிய அடையாளம். இப்படி தான் இருக்க வேண்டுமென்றதுக்காகத்தான் நாங்கள் இவ்வளவு செலவழிக்கிறோம். நான் முதல் சொன்ன மாதிரி தான் பேரறிஞர் அண்ணாவுக்கு அவர் தம்பிக்கு அவர் அண்ணன். எங்களை பொறுத்த மட்டும் பேரறிஞர் அண்ணாவுக்கே அவர் அண்ணான்ற நாங்கள் அவர் போட்டி சொல்றாங்க. அந்த துடிப்பு வேண்டாம். இவையோட வயதில் நீங்கள் கேட்டீங்களே இந்த இளைஞர் என்று, அவர் இளைஞர் என்றே இல்லை. இப்போ அவருக்கு 50 வயசு 50. அப்போ அப்படி வந்துவிட்டு அவருக்கு அந்த வயது. அப்போ அந்த வயது வந்தால் இனிமேல் வார இளைஞர் இவையோட பிள்ளைகளவே இதில் எப்படியான ஒரு பற்று வச்சிருக்கிறார்கள்ன்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இது பண்ணிக்கணும். இருந்தாலும் இவையோட பணி இவைகள் என்ன செய்கிறார்கள், இதால் பலனடைகிற மக்கள், அப்போ அதுகளை நினைச்சால் வார ஆக்கள் அதை செய்வார்கள். வார ஆக்கள் திரும்பவும் அதை செய்வார்கள். மாணவர்களுக்கான கல்வி திட்டங்கள் அப்படி நற்பணி மன்றங்களா எல்லாம் செய்கிறோம். என்ன தேவையோ எங்களோட தொடர்பு கொண்டா நாங்களே செய்வோம். அந்த இதில் நான் பார்க்குறேன், அதில் கூட பாடசாலை உபகரணங்கள் தான் அதில் அவைகளுக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்க. வேறு பணமோ இல்லைன்னா கப்போ அது இல்லை, கல்விக்கான உபகரணங்கள்லாம் அதில் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்குது. அப்போ அதிலேண்டு கல்விக்கு அவையோட பங்களிப்பு இருக்குது. அதைப்படி இப்போ சொன்னார், நாங்கள் என்ன இதென்றாலும் கல்வி கண்டாலும் அது பிள்ளைகள் இதுக்கு நாங்கள் செய்வேன்னு சொல்கிறேன். செய்வார்கள், செய்து கொண்டே இருக்கிறார்கள், செய்வார்கள். நன்றியா நேரத்தை ஒதுக்கி இந்த இடத்துல